ஹாய் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அதாங்க நம்ம சென்னை முதல்வர் கண்காட்சி. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. இதுவரையும் முதலையே நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே போய் பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அங்கே முதலையெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ இறந்து போன முதல்ல மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேட்டால் எல்லாமே ஒரிஜினல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த தண்ணிக்குள்ளே 2 முதல்ல போயிட்டுருக்குங்க பாருங்கள். இது நம்ம பார்த்ததுமே ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஆனால் மேலே அந்த தரையில் படுத்து கிடக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ஒரிஜினலுங்க. அங்கே இருக்கிற முதலைங்க எல்லாமே ஒரிஜினல். அவ்வளோ முதலைங்க இருந்துச்சு. நான் கூட ஆச்சரியமாக பார்த்தேன். இவ்வளோ முதலைங்களா? ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன இறந்து போன முதலையெல்லாம் மேலேயே இப்படி கிடக்குதே அப்படின்னு நினச்சி கேட்டால் எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குங்க. ஸோ நம்ம கையெல்லாம் இது உள்ளே விட்டுறக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கேயே போர்டெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இருக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது குழந்தைங்க எல்லாமே வந்து கையை விடக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த சைட் போனோம் அப்படின்னா பாம்புலாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. பாம்பு, அப்புறம் ஆமை, இந்த மாதிரிலாம் நிறையவே அங்கே இருக்குதுங்க. ஆனால் முதலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டிஸான முதலையும் ஒவ்வொரு முதல்ல பேர்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு முதல வகைகள் இருக்குது. எல்லா முதலையும் நம்ம போய் பார்த்துட்டு ஒன் டே ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த முதலையெல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினலாக அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது. எல்லாமே ஒரிஜினல் தாங்க. ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா.